ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, திருமலையில கிரௌடோட அப்டேட் என்ன மாதிரி இருக்கு, இது கூடவே ஜூலை மாசத்துக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் பத்தின அப்டேட் நேத்தே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. சப்போஸ் நீங்க ஜூலை மாசத்துக்கு தரிசன டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா டேட் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நமக்கு வந்து மே மாசத்துக்கான கடைசி வந்து இருக்கக்கூடிய ஒரு டிக்கெட் புக்கிங்குமே வந்து ஓபன் பண்ணுவாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம ஒன் பை ஒன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்களும் இந்த சம்மர்ல தரிசனம் போற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா கிரௌட் எப்படி இருக்குன்ற அப்டேட் பார்த்துக்கிட்டு பிளான் பண்றது ரொம்ப பெஸ்டா இருக்கும். வாங்க இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம ஜூலை மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் புக்கிங்ல என்னென்ன நாட்கள்ல எந்தெந்த புக்கிங் இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். எப்பவுமே நமக்கு எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஒவ்வொரு மாசமுமே ஓபன் பண்ணுவாங்க. அதே போல ஜூலை மாசத்துக்கான இந்த எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன்ல சுப்ரபாத சேவா, தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதலபாத பத்மாராதனா சேவாவோட ரெஜிஸ்ட்ரேஷன் வர்ற 18ஆம் தேதி காலையில 10 மணிக்கு உங்களுக்கு ஓபன் ஆகும். கரெக்டா 2 நாள் இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. 20ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் உங்களுக்கு இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். முழுக்க ஃப்ரீ தான். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு நம்ம எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஒரு மொபைல் நம்பர்ல நம்ம 2 பேத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி நீங்க எத்தனை பேருக்கு வேணுமோ அந்த மாதிரி மொபைல் நம்பரை நீங்க வந்து ஸ்பிளிட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இப்படி நாம 20ஆம் தேதி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அன்னைக்கு மத்தியானம் நமக்கு வந்து 12 மணிக்கு இதோட ரிசல்ட் வந்து லைவா அப்டேட் பண்ணுவாங்க. ரிசல்ட் வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பேமெண்ட் பண்ணுறதுக்கு 2 நாள் டைம் கொடுப்பாங்க. இப்போ 20ஆம் தேதி வந்து மத்தியானம் 12 மணிக்கு ரிசல்ட் வருதுன்னா 22ஆம் தேதி மத்தியானம் 12 மணி வரைக்கும் உங்களோட டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பேமெண்ட் நீங்கள் பண்ணணும். இதில் எந்த சேவாவுக்கு நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்களோ அந்த சேவாவை பொறுத்து நீங்கள் அதுக்கான பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆல்ரெடி இதில் ஏதாவது ஒரு சேவா நீங்கள் செலக்ட் ஆகி சாமி பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கே உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, அதே மாதிரி ஆதார் நம்பர், இதையெல்லாம் 180 நாள் கழிச்சு தான் எகெயின் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுதான் இந்த ஜூலை மாசத்துல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் புக்கிங். அடுத்ததா ரெண்டாவதா இருக்கக்கூடிய புக்கிங்னு பார்த்தோம்னா 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட் வந்து ஜூலை மாசத்துக்கு ஓபன் பண்ணுவாங்க. இதுல கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபாலங்கார சேவா, இந்த சேவா டிக்கெட்ஸ் எல்லாமே 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும். இதே நாள் அதாவது 21ஆம் தேதியே மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டோட புக்கிங் வந்து இருக்கும். இந்த கல்யாணோற்சவம் அதாவது இந்த ஆர்ஜித சேவாவுக்கும் வர்ச்சுவல் சேவாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆர்ஜித சேவாவில் புக் பண்ணீங்கன்னா நீங்கள் அன்னைக்கு அந்த சேவாவையும் டைரெக்டாக போயிட்டு பார்க்க முடியும். சேவா முடிச்சுட்டு நீங்கள் சுபதம் என்ற வழியாக போய் தரிசனமும் பார்க்க முடியும். மினிமம் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமமே உங்களுக்கு 1லேருந்து ஒரு 2 மணி நேரம் கூட வந்து ஆகாது இந்த இதில் தரிசனம் போகிறதுக்கு. நம்ம சேவா முடிச்சுட்டு எங்கேயும் வந்து சுபதம் வழியாக போய் தரிசனம் வந்து பார்க்க முடியும். ஆனால் இதே நீங்கள் வர்ச்சுவல் சேவாவில் வந்து புக் பண்ணீங்க அப்படின்னா சேவா வந்து பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து தரிசனம் போகலாம். முன்னாடியெல்லாம் நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு எத்தனை டைம் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ 120 நாள் டைம் கேப் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்ததுனால இதுக்குமே டைம் கேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. இது ரெண்டுமே 21ஆம் தேதி உங்களுக்கு வந்து புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணி, ஈவினிங் வந்து 3 மணிக்கு இருக்குது. அடுத்தது 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு அங்க பிரதர்ஷன சேவா டிக்கெட் ஜூலை மாசத்துக்கு வந்து ஓபன் பண்ணுவாங்க. இதோட புக்கிங் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்டா புக் பண்றோமோ அந்த அளவுக்கு கிடைக்கும். ஒரு தடவை டிக்கெட் புக் பண்ணா எகெயின் புக் பண்றதுக்கு 90 நாள் நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஃப்ரீ டிக்கெட் தான், பே பண்ண தேவையில்லை. ஃபாஸ்டா ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். இதுக்கு வந்து நம்ம நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி அன்னைக்கு மத்தியானம் 11 மணிக்கு அன்னைக்கு காலையில் 11 மணிக்கு வந்து ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல அதாவது 10,000 ரூபா டொனேஷன் பண்ணோம் அப்படின்னா 500 ரூபாய்க்கான விஐபி தர்ஷன் டிக்கெட் ஜூலை மாசத்துக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க. இது டெய்லியுமே கரண்ட் புக்கிங்கும் ஆன்லைன்ல இருக்கு. அது இல்லாமல் ஒவ்வொரு மாசமுமே நமக்கு வந்து டிக்கெட் வந்து ஓபன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கான டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் மெடிக்கல் இஷ்யூஸில் இருக்கிறவங்களுமே போகலாம். மெடிக்கல் இஷ்யூஸ் அப்படின்னா அதுக்கான டாக்டர் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். இந்த டிக்கெட்டுமே ஃப்ரீ தான், அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இப்போ ரீசெண்ட் டேஸ்லாம் புக் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து உங்களோட ஐடி ப்ரூஃபை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில வேளை அதை அப்லோட் பண்ணுறதுல லேட் ஆச்சுன்னா டிக்கெட் கிடைக்காம போகலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இந்த அங்க பிரதர்ஷன சேவா, சீனியர் சிட்டிசன் ரெண்டுமே ஃப்ரீ டிக்கெட் தான்.
ஸோ அதனால் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிடையாது, நம்ம வந்து டைரெக்டாகவே புக் பண்ணிக்கலாம். இது ரெண்டுக்குமே 90 நாள் அப்படிங்கிற டைம் கேப்பை வந்து இருக்குது. இதுக்கு அடுத்து ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு 300 ரூபா தரிசன டிக்கெட் ஜூலை மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ மாதம் போகிற பிளான் இருக்குது, டிக்கெட் புக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இப்போதைக்கு இருக்க ஆப்ஷன் ஒன்று வந்து இந்த 300 ரூபா டிக்கெட் தான். ஏன்னா 30 நாள் டைம் கேப் அப்படிங்கிறது தான் இதுக்கு இருக்குது. அதனால் நம்ம ஒவ்வொரு மாதமுமே டைமை வந்து கால்குலேட் பண்ணி வந்து புக் பண்ணிக்கலாம். அதாவது எப்போ தரிசனம் போனோம் அதுலேருந்து அடுத்து 30 நாள் எப்போ வருது, இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 24ஆம் தேதி அன்னைக்கு ஜூலை மாதத்துக்கான 300 ரூபா டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. அதே நாள் மத்தியானம் 3 மணிக்கு இந்த எல்லா டிக்கெட்டுக்குமான திருமலா திருப்பதிக்கான ரூம் புக்கிங்ஸ் வந்து இருக்கும். ரூம் புக் பண்ணுறதுக்கு கம்பல்சரி நீங்கள் 2 பேர்த்துக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதுக்கான லிங்க் வந்து எனேபிள் ஆகும். தர்ஷன் டிக்கெட் இல்லாமல் திருமலையிலையோ திருப்பதிலையோ நம்ம ஆன்லைன் ரூம் வந்து எடுக்க முடியாது. கன்ஃபார்மாக ரூம் வேணும், ஃபேமிலியாக போகிறோம் அப்படிங்கிற பிளான் இருந்துச்சு அப்படின்னா மினிமமாக 2 பேர்த்துக்காவது நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கிங்க. இன்னொரு விஷயம் வந்து நம்ம தரிசனம் போகிற நாளுக்கும் முதல் நாள் மட்டும்தான் நம்ம ரூம் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜூலை மாதம் 2ஆம் தேதி தரிசனம் போகிறீங்கன்னா 1ஆம் தேதிக்கும் 2ஆம் தேதிக்கு மட்டும்தான் உங்களுக்கு ரூம் வந்து காட்டும். திருமலையும் அப்படி தான், திருப்பதி அப்படி தான். அதே போல் கீழ் திருப்பதியிலையும் ரூம் வேணும், திருமலையிலையும் ரூம் வேணும். இந்த மாதிரி பிளான் இருக்கிறவங்க தனித்தனி மொபைல் நம்பரில் நீங்கள் தனித்தனியாக டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஒரு டிக்கெட்டுக்கு வந்து நம்ம ஒரு இடத்துல தான் ரூம்ஸ் வந்து புக் பண்ண முடியும், 2 இடத்துலையும் புக் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே இந்த டிக்கெட் புக்கிங்கில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அக்கமடேஷன் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை புக் பண்ணுறதுக்கு நம்ம டிடிடியோட அஃபிஷியல் ஆப்லேயும் புக் பண்ணலாம், இல்லைனா ttdevasthanam.ap.gov.inங்கிற இந்த வெப்சைட்லையுமே நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு இது வந்து ப்ரெஸ் ரிலீஸில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து நம்மளோட புக்கிங் போர்ட்டலை வந்து அப்டேட் பண்ணலை. மேபி வந்து 15ஆம் தேதிக்கு மேலே அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓர் இன்றைக்கோ நாளைக்கு கூட அப்டேட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு ப்ரெஸ் ரிலீஸில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னும் வந்து நமக்கு மே மாதத்துக்கான இந்த ஹோமம் டிக்கெட், லோக்கல் டெம்பிளுக்கான சேவா டிக்கெட், திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலோட அந்த 200 ரூபா ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட், இதோட புக்கிங்குமே வந்து இன்னும் அப்டேட் பண்ணலை. ஸோ வெப்சைட்டில் அப்டேட் ஆகுங்க. நீங்கள் வந்து மே மாதத்துக்கு தர்ஷன் போகிறீங்க, டிக்கெட் வந்து ஆல்ரெடி கிடைக்கல, இல்லை புக் பண்ணலை, சடனாக பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஹோமம் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட புக்கிங் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிறப்போ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும், ஆஃப்லைனில் கிடைக்காது. ஸோ இதுதான் வந்து டிக்கெட் புக்கிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். அதனால நீங்கள் புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா டேட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோமம் டிக்கெட் மேபி வந்து 25ஆம் தேதி இல்லைனா 26 ஓப்பன் பண்ணுவாங்க. அஃபிஷியல் அப்டேட் வந்தது நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஹோமம் டிக்கெட் வந்து கொடுக்கல, மீதி எல்லா டிக்கெட்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோம் வரைக்குமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் அப்படிங்கிறது விடிய காலையில் 4 மணிக்கு மேலே தான் இப்போ கொடுக்குறாங்க. இப்போ டோக்கன் நாங்கள் போகும்போது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நேரடி சர்வதர்ஷனம் ஜாயின் பண்ணிக்கலாம். டோக்கனுக்கும் நேரடி சர்வதர்ஷனத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டோக்கனாக இருந்தால் நம்ம மினிமமாக ஒரு 6 மணி நேரம், ஸோ ஒரு 6-7 மணி நேரம் நம்ம வந்து தரிசனத்துக்கு வந்து ஆகுது அப்படின்னா நேரடி சர்வதர்ஷனம் அந்த மாதிரி இருக்காது. இன்னைக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா காலையில் வந்து ஒரு 5:30 மணியோட கரண்ட் ஸ்டேட்டஸ் படியே 18 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கியூ லைன்லேயே வந்து டிடிடி அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. கூட்டம் அப்படிங்கிறது இருக்குது. எது வரைக்கும் கூட்டம் இருக்குது அப்படின்னா, நமக்கு நேரடி சர்வதர்ஷனம் வந்து பக்தர்கள் வந்து சாட்டர்டே சண்டேலாம் லீவு அப்படிங்கிறதுனால நமக்கு கிருஷ்ண தேஜா சர்க்கிள் வரைக்கும் இருந்துச்சு. பட் இன்னியோட ஸ்டேட்டஸ் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் தான் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா டிடிடி வந்து சொல்லியிருக்காங்க. மேபி இனி வர்ற டைமில் வந்து நமக்கு சம்மரில் க்ரௌடு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுவும் வீக்கெண்டில் தர்ஷன் போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி இருக்கதான் வாய்ப்பு இருக்குது. ஒரு 20 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும் சுமார் 8 மணிலேருந்து 10 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வீக் டேஸில் ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு 10லேருந்து 15 மணி நேரம் ஆகலாம். வீக்கெண்டில் போகிறீங்கன்னா ஒரு 18லேருந்து 20 மணி நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நேரடி சர்வதர்ஷனத்தில் இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய பேர் இந்த டோக்கன் வாங்கிட்டு போகக்கூடிய விஷயத்தை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. கிடைச்சா வாங்கிட்டு போகலாம், இல்லைனா நம்ம நேரடி சர்வதர்ஷனத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் 300 தரிசனமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 மணி நேரமும், இதுவே எஸ்எஸ்டி டோக்கனில் போனீங்கன்னா 4லேருந்து 6 மணி நேரமோ இல்லை 4லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். நேற்று 77,743 பேர் வந்து தர்ஷன் பார்த்துருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன் 4 மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாலுமே டோக்கன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடியுது. ஸோ இன்றைக்கி வந்து காலையில் வந்து ஒரு 6 மணி ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
டோக்கன் கம்ப்ளீட் ஆகி கவுண்டரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு 450 டிக்கெட்ஸ் தான் வந்து நமக்கு அவைலபிலிட்டி வந்து இருந்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். சீக்கிரமாக ஸ்லாட் வேணும் அப்படின்னா நம்ம ஏர்லியாக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டைம் எனக்கு கன்வீனியன்ட் இல்லை, நாங்கள் போகிறது லேட் அப்படின்னா நேரடி சர்வதர்ஷனத்தை பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை எஸ்எஸ்டி டோக்கன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏர்லி மார்னிங் அங்கே வந்து ஒரு 4 மணிக்கெலாம் நிற்கிற மாதிரி பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். வீக்கெண்ட்ஸில் எல்லாமே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு ஏர்லி மார்னிங் வெயிட் பண்ணதெல்லாம் கூட நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சில பேர் வந்து வீடியோஸுமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதையுமே நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு அதில் வரும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டெய்லி ரூம்ஸ் எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க, ரூம்ஸ் எவ்வளோ அவைலபிள் இருக்குது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் அங்கே இருக்கக்கூடிய கரண்ட் அப்டேட், ஸோ நேரடி சர்வதர்ஷன் ஆகட்டும் இல்லை எஸ்எஸ்டி டோக்கன் ஆகட்டும், க்யூவில் எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி அப்டேட்டுமே நிறைய பேர் ஷேர் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு சில சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான டவுட் பார்க்கலாம். அதில் வந்து திவ்ய தர்ஷன டோக்கன் வாங்கிட்டு ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போனால் அன்றைக்கே சாமி பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க. அதாவது நமக்கு இந்த எஸ்எஸ்டி டோக்கன் திவ்ய தர்ஷன டோக்கன்லாம் என்ன பேசிஸில் கொடுக்குறாங்கன்னா, இன்றைக்கி டோக்கன் வாங்கினோன்னா நம்ம நாளைக்கு தான் சாமி பார்க்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் அன்றைக்கே வாங்கிட்டு அன்றைக்கே நடந்து போனாலும் சரி, உங்களுக்கு அடுத்த நாள் வந்து என்ன ஸ்லாட் இருக்கோ அந்தபடி தான் நம்ம வந்து சாமி பார்க்க முடியும். நீங்கள் வேணும்னா வீக் டேஸில் போகிறீங்கன்னா நேரடி சர்வதர்ஷனை கூட ட்ரை பண்ணுங்கள். அதே போல் இன்னொருத்தவங்க வந்து ஆன்லைன் புக்கிங் செய்கிறப்போ வெர்ச்சுவல் கியூ வந்து அதிகமாக இருக்குது, ஸோ இதை குறைக்கிறதுக்கும் 4 அல்லது 5 நிமிடம் வருது, அதுக்கு எல்லாமே டிக்கெட் முடிஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, எப்போ 2 நீங்கள் மொபைல் நம்பரில் லாகின் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா நமக்கு வந்து இப்போ 10 மணி ஷார்ப்பாக ஆகுதுன்னா அந்த டைம் வந்து அந்த புக்கிங் பேஜில் நமக்கு கியூ வர்றதில்ல. நம்ம அந்த டேபை ரெஃப்ரெஷ் பண்ண தான் வரும். சப்போஸ் நீங்கள் 10 மணிக்கே கொடுக்கும்போது ஒரு மொபைல் நம்பரில் உங்களுக்கு கியூ அதிகமாக வந்துச்சுன்னா அடுத்த மொபைல் நம்பரில் நீங்கள் அடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா கியூ கம்மியாக வரும். ஸோ ஒரு மொபைல் நம்பர்லேயே நம்ம வந்து புக் பண்ணுறோம், இல்லை ஒரே டேப்பில் ஒரே டிவைஸில் தான் பண்ணுறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் சிரமம் தான். நம்ம திரும்ப லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப எகெயின் நம்ம அதே மொபைல் நம்பரை வச்சு லாகின் பண்ணாலுமே அதே கியூ தான் வந்து காட்டும். இதுவும் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் நான். ஸோ 2 டிவைஸு இல்லைனா 2 மொபைல் நம்பரில் நம்ம தனித்தனியாக லாகின் பண்ணி ட்ரை பண்ணும்போது எதில் கம்மியாக கிடைக்குதோ நம்ம பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் வந்து சரி ஷார்ப்பாக 10லே நீங்கள் லோட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கிடைக்கலாம். ஸோ இது குறைக்கிறதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது இதுதான். முன்னெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நம்ம பேக் வந்துட்டு எகெயின் போனோன்னா கியூ வந்து குறையும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. மொபைல் நம்பரே நம்ம வந்து சைன் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப லாகின் பண்ணாலுமே எகெயின் நமக்கு எவ்வளோ கியூ போயிட்டு இருந்துச்சோ அந்த அளவுக்கு தான் வந்து கியூ வர மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க வந்து 70 வயசுக்கு எப்படி ஃப்ரீயாக டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு. இப்போ ஜூலை மாதத்துக்கு சீனியர் சிட்டிசன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 65 வயசுக்கு மேலே இருக்கவங்க ஃப்ரீயாகவே புக் பண்ணலாம். நீங்கள் அந்த டிக்கெட் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்ததான் இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, 1 வயசும் 2 மாதம் இருக்கக்கூடிய குழந்தை இருக்குது, நம்ம வந்து கை குழந்தைகளுக்கான தரிசனம் போக முடியுமான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனத்தில் நம்ம பர்த் சர்டிஃபிகேட் கொடுப்போம். அதில் 1 வயசுக்கு குறைவான குழந்தைகளை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. 14 மந்த்ஸ் அப்படிங்கிறது டவுட்டு தான், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கன்ஃபார்மாக கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதே போல் நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டீங்க, நாளைக்கு தான் தர்ஷன் டைமு, ஆனால் வந்து நேரடி சர்வ தர்ஷனம் வந்து கம்மியாக இருக்குது, நம்ம வந்து அதிலே வந்து போக முடியுமா அப்படின்னா தாராளமாக போகலாம். நீங்கள் சப்போஸ் நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கனில் போகிறதுக்கு முன்னாடியே கூட இந்த தர்ஷன் நீங்கள் வந்து பார்த்துட்டு வரலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான முக்கியமான அப்டேட்டுங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.